கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். உண்மையா நீங்க தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும், அதாவது நன்மையா இருந்தாலும் பரவாயில்ல, தீமையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் முடிவுல அதில் நன்மையை தான் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இருள் வர்றது போல தான் இருக்கும், தீமையை அனுபவிப்பது போல தான் இருக்கும். ஆனால் அது எதற்காக அனுமதிக்கப்பட்டது, எதற்காக அந்த தீமையான ஒரு காரியம் வந்துச்சு, ஆனால் அதனுடைய முடிவு நன்மையாக தான் இருக்கும். யோபுவினுடைய புஸ்தகத்தில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம், யோபுவினுடைய மனைவி யோபு படுகிற பாடுகளை பார்த்து, பயங்கரமான அந்த சூழ்நிலையை பார்த்து அவள் சொல்கிறா, இன்னும் எதுக்காக காத்திருக்கிறீங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு அவர் சொல்கிறா. அவளால் தாங்க முடியல. கணவன் படுகிற பாடுகளை ஒருவேளை தாங்க முடியாமல் இருக்கலாம், அல்லது எல்லாமே முடிந்து போன நிலையில் இருக்கலாம். இதுக்கு மேலே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் யோபுவினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா? அப்போ அவளுடைய பார்வைக்கு அது தீமையாக இருந்திருக்கலாம். யோபுவின் பார்வைக்கு கூட அந்த பாடுகள் வேதனைகள் எல்லாமே தீமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவளுக்குள்ளார அந்த விசுவாசம் இல்லை, யோபுவுக்குள்ளார அந்த விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? தேவனுடைய சித்தத்தின்படியே பாடு அனுபவிக்கிறபடியினால, அவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறபடியினால என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி யோபு விசுவாசித்திருந்திருக்கலாம். இதையே தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. எப்படிப்பட்ட காற்றுகள் அடித்தாலும், என்ன கொந்தளிப்பு கடந்து வந்தாலும், முடிவில் ஒரு நன்மை தான். முடிவில் ஒரு நன்மை அந்த வேருக்குள்ளார மறைந்திருக்கும். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் சில நேரங்களில் சில பாடுகளின் வழியாக, சில சோதனைகளின் வழியாக, சில சிச்சைகளின் வழியாக நம்மை நடத்தும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாதபடிக்கு தான் இந்த வசனம் நமக்கு அதிகமாய் பலன் கொடுக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற ஒன்றுமே இல்லை. சகலோன்ற அந்த வார்த்தை வந்துருச்சுனாலே என்ன நடந்தாலும் ஆண்டவரே நன்மை தான், என்ன சூழ்நிலை வந்தாலும் நன்மை தான் ஆண்டவரே. முடிவில் நீங்கள் நன்மை வச்சுருக்கிறீங்க, ஏன்னா நாங்கள் உண்மையாக உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தா அந்த காரியங்கள் எல்லாம் முடிவில் அது ஒரு நன்மைக்காக தான் அனுமதிக்கப்பட்டு இருக்கும். ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, சத்துரு தீமையை கொண்டு வருகிறான். தேவன் அதை நன்மையாக மாற்ற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நன்மையாக மாற்றிடுவாருங்க. என்ன தீமை வந்தாலும் நம்ம விசுவாசம் வைக்கும்போது, என்ன தீமை வந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவமும் நடக்காது என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவர் அது தீமையாக இருந்தால் கூட முடிவில் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்துருவார். யோபுவுக்கு கொடுத்த ரெட்டிப்பான நன்மை சாதாரணமானது அல்ல. எவ்வளோ அழகா ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. 10 பிள்ளைகளும் அவனை விட்டு போன நேரத்தில் ஒன்றுமே சொல்லலையே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை சொல்ல முடியுமா? வீட்டிலேருந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு பொருள் காணா போயிடுச்சுனாலே நம்ம துடிக்கிறோம், தவிக்கிறோம், பரிதவிக்கிறோம். நமக்குரிய ஒரு காரியம் மிஸ் பண்ணிட்டோனாலே எந்த அளவுக்கு வேதனைப்படுறோம். ஒரு செல்ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, நம்மளை விட்டு அது போயிடுச்சு, ஏதாவது ஒரு ஜுவல்லு எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, எப்படி வேதனைப்படுவோம். ஆனால் அவன் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த சோதனைக்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதித்த போது கூட அவன் அந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து வந்த போது கூட ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினான். புரியுதுங்களா? அதனால தான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வேதத்தில் எத்தனையோ பேர் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருடைய காரியத்திலும் ஆண்டவர் முடிவில் அந்த நன்மையை தான் வைத்திருப்பார். அது நிச்சயமாக அந்த நன்மை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நாம் காத்திருப்பது போல நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். நன்மை தான் நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம சோர்ந்து போகாதபடி இருக்கணும். விசுவாசமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான்
ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். நீ பயமுள்ள ஆவியை நான் உனக்கு கொடுக்கல, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துறாரு, தைரியப்படுத்துறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கை விடுவதே இல்லைன்னு சொல்லி நம்மளை திடப்படுத்துறாரு. அநேக காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறாரு. இடையில இவ்வளோ பிரச்சனை வருதா, இவ்வளோ சோதனை வருதா, இவ்வளோ பாடுகள் வருதா, இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வருதா, தீமையை போல உங்களுக்கு தெரியுதா, இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடவே மாட்டேன், முடிவில் அது ஒரு நன்மைக்காக இருக்கும், நம்பிக்கையோட காத்துரு, நீ உன்னை ஒரு சாட்சியாக நான் நிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு இல்லைங்களா? அதனால வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சகலமும் எப்படி நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அந்த நன்மைக்காக நம்ம காத்திருக்கணும். ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை நமக்கு நிலைத்திருக்கும். புரியுதுங்களா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நன்மையான எந்த ஈவு எங்கே வருது? பரத்திலிருந்து உண்டாகுதான், பரலோகத்திலிருந்து உண்டாகுதான், தேவ ராஜ்யத்திலிருந்து நியமிக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு அதை கொடுக்கும்போது அந்த நன்மைக்கு முன்பதாக சில காரியங்களை நாம் அனுபவித்தாகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய நன்மை, அவ்வளோ பெரிய மகிமை கடந்து வரும்போது அதற்கு முன்பதாக சில பாடுகளின் பாதையில், வனாந்திரத்தின் பாதையில் நடத்தும் போது நாம் சோர்ந்து போகாதபடி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும்னு சொல்லி நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு நன்மையானதையே செய்வார். ஆமேன்.